இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பைக்கும் நம்ம தான் ஸ்பான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியாத நம்பரா அண்ட் அந்த ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி அதை வின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கார் கிடைக்குங்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. கடைசியில் ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹெலிகாப்டர் இருப்போமா எடுப்போம். இந்த ரேம்ப் போயிட்டு அந்த ரேம்ப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பைக் எடுத்துக்குவோம். அங்கே போட உடனே கவாசக்கி நெஞ்சா எக்ஸ்ட்ரார் எடுத்துட்டோம். அதான் இப்படி சும்மா அழுத்தினாலே பிச்சுக்கிட்டு பறக்கும் அந்த பைக்கு. நம்ம போய் கீழே விழுந்து செத்துக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த இதில் வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் வேறு ஒர்க் ஆகாதான். அப்படி போட்டால் ஒன்றுமே வராதுங்கிறாங்க. மாதிரி நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது போய் டமான்னு கீழே விழுந்து செத்து போயிட்டோன்னா திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அண்டு நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு மக்களே. செல்லை வந்து 10% தான் இருக்குது. அந்த 10%க்குள்ளே என் வீடியோ முடிக்கிற மாதிரி இருக்கணும். மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான். சரி ஓகே, ஹெலிகாப்டர் விட்டு இறங்கடா. சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எந்த பில்டிங் போனோம்? லிங்க் அமுச்சு விட்டுருந்தானுங்களே. இதோ இங்கே தான் இருக்கு மக்களே ரேம்ப்பு. இதில் தான் கீழே போனோம். அப்படியே போய் எங்கடா போகுது இந்த இது? நம்ம உளுந்துட போகிறோம்னால கொஞ்சம் இங்கேயே நின்று பார்ப்போம். இன்னும் வாட்டுக்கு போகுது. ஏய் என்னல இது? போயிட்டு அங்கிட்ட ஜம்ப் பண்ணி எங்கடா போனோம்? சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. அலே பயே, இது மேலே ஏறி பார்ப்போம். எங்கடா போனோம்? இங்கிட்டு போனாலும் ஒன்றும் வழி இல்லை. பாத்திரா கீழே இது வந்துடாத, உளுந்தன்னா சாகுதேன். கீழே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஓ, இங்கேருந்து பைக்கில் கீழே குதிச்சு இருங்க, நான் வந்து எங்கே இது பண்ணோன்னு காட்டுறேன். உங்களுக்கு இப்படியே தெரியும், பரவாயில்லன்னு நான் காட்டுறேன். என்ன ஸ்லோ மோஷனில் எல்லாம் நடக்குது அங்கே பாருங்க. ரேம்ப் அப்படியே சுற்றிட்டு போகுது. சுற்றிட்டு போய் நம்மளை இங்கே ட்ராப் பண்ணோம். அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போனோம். ஜஸ்ட்டு மிஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுருந்தேன்னா கீழே விழுந்திருப்பேன். சரி வாங்க போயிட்டு, அது கொஞ்சம் மெதுவாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் கவாசக்கி நெஞ்சா H2R கூட பரவாயில்ல. பழைய காலத்து பைக்கு ஒன்று பிடிக்கும். ஒவ்வொரு டைம் ஸ்பான் பண்ணும்போது ஒவ்வொரு கலராக வருமே. ஏய் என்னடா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் ஆன அப்புறம் தான் வீடியோவே முடியும் போல். என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா? ஓகே, லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கு. என்ன ஸ்ப்ளெண்டர் பைக் இங்கிட்டெல்லாம் பார்த்தீங்களா? ஸ்ப்ளெண்டர் பைக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது. டேய் பின்னாடி இது போய் விட்றாதரா. இதுவே இவ்வளோ ஸ்பீடாக போகுது. அண்டு பிராண்ட். டேய் 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 அங்கெல்லாம் என்ன பண்ணுண்டா? சுத்தம் போச்சு, சுத்தம் போச்சுடா. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ இது மாதிரி ஆகி செத்து போயிட்டான். ஸ்ப்ளெண்டர் பைக்கில் இது ஒரு பிரச்சனை மக்களே. இப்படி உளுந்து மேலே போய் திருப்பி அந்த பைக் மேலேயே உளுந்தோம்னா ஏதோ மாதிரி ஆகி செத்து போயிடுறான். இதான் நமக்கு பிடிக்காத விஷயமாச்சு.
நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. அண்டு இந்தியன் பைக் டிரைவிங் விளையாண்டது வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது. 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து இந்தியன் பைக் டிரைவிங் விளையாண்டு. பாவம் பையன் கை காலெல்லாம் விரிஞ்சு போய் செத்து போயிட்டான். எப்படி என்னாச்சு எப்படி செத்து போனான்னு தான் தெரில. சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சரி எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு வண்டி எடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அந்த இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வண்டியை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து நாளைக்கு அந்த மாதிரிலாம் வராது மக்களே. இன்றைக்கே ஒரு 3 வீடியோக்கு மேலே போட்டுருவேன் நான். ஏன்னா இன்றைக்கி சண்டே வச்சு, நேற்று சாட்டர்டே எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் இந்த பிரச்சனை மக்களே. நம்ம எந்த பைக்கில் போகலாம்? அட நம்ம பல்சர் இருக்க பயமே, பல்சரை எடுப்போம். அது நம்பர் விட மறந்து போச்சு. 1212 பல்சரே வந்திருப்பா. டேய் ஏன்டா இந்த ட்ரக் அமுச்சு விட்றீங்க? இது எனக்கு பிடிக்காத ஒரு ட்ரக்கு. பட்டு ரோட்டில் ஸ்டேரிங்கை வச்சுட்டு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. அந்த லேப் மல்லாண்டாகுமா? கண்ணாடியெல்லாம் உடையுது, கண்ணாடியெல்லாம் உடையுது, டமா டமான்னு சத்தம்லாம் கேட்குது. சாவடிச்சிட வேண்டியது அந்த ட்ரக்கை. நம்மக்கு செத்து போயிட போகிறோம். கொஞ்சம் தூரம் போய்க்கடா ஃப்ராங்க். என்ன தெரிக்குது? அவ்வளோதானா? இங்கே டேய் ஓ ஒன்றுமே ஆகலையா? ஓகே, நம்ம பைக் வந்து ஸ்பான் ஆகலை. திருப்பி ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பார்ப்போம். நம்ம என்ன நம்பர் போடலாம்? 2011. ஐ பல்சர் வந்துச்சு. அண்டு பல்சர் 200ன்னு இன்னொரு பைக் இருக்குது. வெளியெல்லாம் பல்சர் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, இதுதான் பேஷண்ட் ப்ரோ மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயா சுத்தம். நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டெல்லாம் மாற்றிக்கிறான் சேஃப்டிக்கு. போயிடு, பில்டிங் மேலே லேண்ட் ஆகல, உன்னை சாவடிச்சிடுவேன். செம ஜஸ்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னொரு வாட்டி செத்தேன்னா பார்ட் 2 தான் போடணும். டேய் 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 பார்த்துடா, பார்த்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. காப்பாற்றுங்க. ஓடு 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 ஓடு. ஜஸ்ட் மிஸ். டேய் ஜஸ்ட் மிஸ்டா. டேய் கண்ட்ரோலே இல்லை மக்களே பல்சர் வண்டிக்கு. ஏய் டேய் இன்னொரு வாட்டி செத்து போனா அவ்வளோதான்டா. ஐயோ ஐயோ போயிடுறா கைப்புள்ள. அவ்வளோதான், வேற மாதிரிடா நீ, வேற மாதிரி. ஏய் நிமிஷம் மக்களே, அங்கே ஒரு ரேம்ப் இருக்குது. கீழே பார்த்தில்லனால நம்ம குதிச்சு ஸ்ப்ளெண்டர் பைக்கு வீணாக போச்சு. இப்படி ஆகி போச்சு. சரி இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடியுது. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. அதிகமாக லைக் பண்ணுங்க. செத்தேன் என்னடா இதுக்கே சாவலை? செத்தான்டா. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. பை பை.